பாபநாசம் அணை திறப்பு நிகழ்வில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் தவேக்கவினர் அதிக வாகனங்களில் சென்றதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் திருமலைக்குமார். இன்னைக்கு பாபநாசம் அணை திறப்பு நிகழ்வுல தவேக்கவினர் அதிக அளவில் வந்தனால மாவட்ட ஆட்சியர் கூட நடந்தே சென்றாரு அப்படின்ற செய்தி பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தின கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது பார்த்தோம் அப்படின்னா பாபநாச அணையிலிருந்து வழக்கம் போல் ஜூன் 1ஆம் தேதி தண்ணீர் திறப்பு வழக்கம். இதே போன்று பாபநாச அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நேற்று ஏற்கனவே மாவட்டத்தினுடைய புதிய ஆட்சியராக ஆனந்த் மோகன் பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்றுக் கொண்ட அடுத்த நிமிடமே அணை திறப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகத்தான் சென்றார். இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே தற்போது புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேகா கட்சியினரை சேர்ந்தவர்கள் ஏராளமான, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போது அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்று தற்போது பதவியை ராஜினாமா செய்து தாவாக்கில் இணைந்த இசைக்கு சுப்பியா உள்ளிட்ட அவர்களுடைய ஆதரவாளர்கள் என ஏராளமான வாகனங்கள், அதாவது சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வனப்பகுதிக்குள் அந்த வன சோதனை சாவடியை தாண்டி உள்ளே சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக பார்த்தோன்னா அந்த அணைப்பகுதி மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அங்கே ஏற்கனவே அணை திறப்பு என்றாலே முக்கிய நபர்கள் மட்டும்தான் அந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அதிகபட்சம் ஒரு 15 வாகனங்கள் மட்டுமே சென்று அந்த அணை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும். ஆனால் நேற்று அளவுக்கு அதிகமான வாகனங்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் நுழைந்திருந்தது. இதன் காரணமாக ஆட்சியர் பதவியேற்று விட்டு அந்த பகுதிக்கு செல்கின்ற பொழுது சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் ஆட்சியர் வாகனமே உள்ள செல்ல முடியாத, அந்த அணை பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியர் இறங்கி அங்கிருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து பாபநாச அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அணை பகுதி என்பது புகைப்படங்கள் எடுக்கலாம், அதாவது குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே புகைப்படங்கள் எடுக்க அனுமதிக்கப்படும். ஆனால் இந்த நிலையில பார்த்தோன்னா அந்த தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு எந்த விதமான இதையும் பொருட்படுத்தாது செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. மேலும் இந்த பகுதி களக்காடு முண்டந்துறை, அதாவது புலிகள் காப்பக பகுதி, அதிகமான விலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் அதிகமான வாகனங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. ஏற்கனவே ஆட்சியர் வருகின்றார் என்றால் ஏற்கனவே காவல்துறையினர் முன்கூட்டியே சென்று அந்த பகுதியில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது வழக்கம். ஆனால் நேற்று ஆட்சியர் வந்த பின்புதான் காவல்துறையினருமே உள்ளே வந்தார்கள். அதனால் பயங்கரமான அதிகமான பாதுகாப்பு குளறுபடியும் ஏற்பட்டது. மேலும் இந்த வன உயிரினங்கள் அதிகம் உள்ள பகுதியில் ஏராளமான வாகனங்கள் அந்த அனுமதிக்கப்படாத பகுதிகளுக்கு நுழைந்தது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. பல சமூக ஆர்வலர்களும் இந்த நிகழ்வுக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.